Assalamu alaikum. Welcome to shaziatamilkitchen. இன்னைக்கு நம்ம கேரட் அண்ட் பச்சைப்பயிறு யூஸ் பண்ணி ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் 1 கேரட் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை வச்சு தான் நம்ம கோதுமை மாவை பிசைய போகிறோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கோதுமை மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச கேரட் பேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதுன்னு தெரியும். எடுத்தோடனே தண்ணி ஊற்றினோம்னா ரொம்ப தண்ணியாக போயிடும் மாவு. ஸோ இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்ச கேரட்டை அந்த தண்ணி சேர்த்து அந்த தண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் சேர்த்தேன். அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்படலை. ஸோ இதை வச்சே நம்ம நல்லா இறுக்கமாக மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்லா பூரிக்கு பிசைகிற மாதிரி நல்லா இறுக்கமாக பிசைஞ்சு இதை எடுத்து வச்சிடலாம் ஓரமாக. இப்போ இன்னொரு பவுலில் 1 கப் பாசிப்பருப்பு நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை ஸ்பூனோட பேக் சைடு வச்சு கூட நீங்கள் அழுத்திக்கலாம். ஆனால் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி ரொம்ப ஸ்மாஷ் பண்ணக்கூடாது. லைட்டாக ஸ்மாஷ் பண்ணால் போதும். ஸோ இப்போ நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்ச ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 1 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு வெல்லம் கரையிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இப்போது வெல்லம் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ வெல்லத்தை வடிகட்டிட்டு திரும்ப கடாயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ அது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச பச்சைப்பயிறு ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பச்சைப்பயிரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்க்க போகிறோம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு அது எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும். இப்போ கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா இறுக்கமாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம பச்சைப்பயிறு யூஸ் பண்ணி ரெடி பண்ண ஸ்டஃபிங் ரெடி ஆயாச்சு. இதை நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு நல்லா சப்பாத்தி மாதிரி உருட்ட போகிறோம். நல்லா தட்டிக்க போகிறோம். நான் இப்போ ரெடி பண்ணி வச்ச ஃபுல் மாவையும் யூஸ் பண்ணி ஒரே சப்பாத்தியாக பெருசாக தட்ட போகிறேன். உங்களுக்கு சின்ன சின்னதாக வேணும்னா கூட நீங்கள் சின்ன சின்னதாக பால்ஸ் ரெடி பண்ணி தட்டிக்கலாம். இப்போ சப்பாத்தி நல்லா தட்டியாச்சு. இப்போ திக்னஸ் பார்த்திங்கன்னா சப்பாத்தி அளவுக்கு இருக்கணும். நல்லா மெலிசாக ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பாசிப்பயிறு ஸ்டஃபிங் நடுவில் நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவிட்டுக்கலாம். சுற்றி உள்ள ஓரங்களில் தடவாமல் நல்லா 1 இன்ச் விட்டுட்டு எல்லா பக்கமும் தடவியாச்சு. தடவிட்டு இது இப்படியே நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ரோல் பண்ணும்போது பொறுமையாக ரோல் பண்ணணும். ஸோ ஓரங்களில் நம்ம சீல் பண்ணாலும் ஓகே தான். ஏன்னா அந்த பக்கம் அந்த ஓரங்களில் நம்ம வைக்கலை. ஸோ இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒரு நைஃப் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லா பீஸும் ஒரே அளவாக போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எல்லா பீஸுமே ஒரே அளவாக போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வச்ச ஸ்டஃபிங் அந்த ரோல் பண்ணது ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்போவுமே கேரட் இது மாதிரி நம்ம டைரெக்டாக கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க இதை ஒரு ஸ்வீட் இல்லை ஸ்நாக் மாதிரி நினச்சி சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் இதை நடுவில் வச்சு ஜஸ்ட்டு ஒரு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஆயிரும். ஸோ இதே மாதிரி எல்லா பீஸுமே நம்ம ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் அவ்வளோதான். சென்டரில் ஜஸ்ட்டு ரொம்ப அழுத்தமாக கூடாது. ஒரு கையை வச்சு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை நம்ம பேனில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன். நெய்யில் தான் நம்ம வந்து இதை வந்து குக் பண்ண போகிறோம். இது வந்து டீப் ஃப்ரை கிடையாது, டீப் ஃப்ரை ஸ்நாக்கு கிடையாது, ஷாலோ ஃப்ரை தான். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணி, இல்லை ஆயில் நார்மல் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இதை வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்நாக் வந்து ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.